காலம் ரொம்ப மாறிடுச்சுங்க. பல கண்டுபிடிப்புகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பல நேரத்துல நம்ம மார்த்தட்டி பேசுறோம். இவ்ளோ கண்டுபிடிப்புகள் வந்தாலும் நம்ம மனசுல சந்தோஷம் வந்திருக்குதா? இல்லையே. காரணம் என்ன? சிந்திக்க வைக்கும் கவிதை வரிகளை ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அன்று குறைந்த வருமானம், நிறைந்த நிம்மதி. இன்று அதிக வருமானம், குறைந்த நிம்மதி. அன்று கைவீசி நடந்தோம், இன்று கைபேசியுடன் நடக்கிறோம். அன்று படித்தால் வேலை, இன்று படிப்பதே வேலை. அன்று ஓடினோம் வயிற்றை நிறைக்க, இன்று ஓடுகிறோம் வயிற்றை குறைக்க. அன்று உணவே மருந்து, இன்று மருந்தே உணவு. நிதர்சனமான உண்மைய படம் பிடிச்சு காட்டுது இந்த கவிதை. ஆமாங்க. நம்ம எல்லாரும் பிஸி பிஸி அப்படின்னு ஓடிட்டே இருக்கிறோம். ஆனா நம்ம எதுக்கு ஓடுறோம்? என்னத்துக்கு ஓடுறோம்? எதை சாதிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு பதில் ஒருத்தர்கிட்ட கூட இல்ல. வாழ்க்கையில நோக்கத்தோடு நம்ம இருக்கணும்னு வேதம் சொல்லுது. கடவுளுக்கு பயந்து அவரோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நன்மையை செய்யணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படின்னு அறிந்து கொள்ள அப்படின்னு வேதம் நம்மளை எச்சரிக்குது.